ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க கஸ்டமர். அதை வச்சு தான் நம்ம இந்த டிசைன் போட போகிறோம். இப்போ வந்து நான் டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கொடுத்த ஸ்லீவ் டிசைனை வச்சு தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லீவ் அளவு வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஊசி ஒன்று எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் கேப்பிட்டு விட்டு ஹோல்ஸ் ரெடி பண்ணுறேன். சாப் அப் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து பேபி பவுட்ரோ இல்லை ரைசிங் பவுட்ரு கூட கடையில் விற்கிது. அது மாதிரி பவுட்ரு எடுத்து அதில் கரிசன் கொஞ்சோண்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டாட் டாட் டாட்டாக போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த பேப்பர் வச்சு நம்ம ட்ரேசிங் எடுக்க போகிறோம். இப்போ இதுதான் டிசைன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பவுட்ரு வச்சு தான் சாப் அப் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு இடத்துல வந்து டாட் போடாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். ஹோல்ஸ் போடாமல் விட்டதுனால வந்து அந்த இடத்துல டிசைன் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம். பொறுமையாக அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தா இது மாதிரி மிஸ்டேக் வந்திருக்காது. ஒரு இடத்துல மட்டும்தான் விட்டுருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைனில் வந்து அந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் வந்து நான் வந்து 3 பீடு ஒன்று எடுத்திருக்கேன். 3 பீடு எடுத்து அந்த ஃப்ளவரோட சென்டரில் கொடுத்துருக்கேன். 3 பீடுக்கு அப்புறமா அதை சுற்றி வந்து ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு, இது வந்து மேக்ஸிமம் ஜர்தோசி தான். பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். டிசைனும் எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம்னு இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். போட போட ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் சுற்றி அவுட்லைன் மாதிரி ஜர்தோசி தான் கொடுக்க போகிறோம். உள்ள ஃபில்லிங்கும் ஜர்தோசி தான் கொடுக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை. டிசைன் வந்து ரொம்ப நல்லா ஃபினிஷிங் வந்தால் போதும். எனக்கு வந்து டைம் வந்து 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து டைம் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், எனக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி டைம் கொடுத்தா கஸ்டமர் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஃபுல் ஃப்ளவருக்கும் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் போடணும். நம்ம ஜர்தோசி வச்சு போடும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக வச்சு போடுங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சின்ன ஜர்தோசியாக ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளவே அந்த ஃப்ளவரில் வந்து சென்டரில் ஒரு 3 டாட் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட கம்மியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் போடுற ஃப்ளவர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் போட்டிருக்க ஃப்ளவர் சைஸ்க்கு வந்து 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். பாருங்கள், 3 வச்சு அந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு இதுக்கும் எண்ட் நாட் வந்து ரொம்ப மெயினாக போடணும். இல்லைன்னா எண்ட் நாட் போடலன்னா மொத்தம் இதுவாகிடும். பாருங்கள், நான் எப்படி ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. எல்லா ஃப்ளவரும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த கொடி டிசைனுக்கு வந்து நம்ம ஒர்க் போட போகிறோம். கொடி டிசைனுக்கு வந்து நான் சமிக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், சாம்பிளுக்காக ஒரு 2 லைன் போட்டு பார்த்தேன். இப்போ வந்து ஒரு சமிக்கிக்கு மேலே ஒரு சமிக்கி வர மாதிரி, ஒரு சமிக்கி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு சமிக்கி இல்லை, ஒரு சமிக்கிக்கு மேலே இன்னொரு சமிக்கி ஆஃப் ஆஃபாக வர மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது மாதிரி ஈவனாக ஃபினிஷிங்காக வரும். அந்த சமிக்கி வந்து சின்ன சைஸ் சமிக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசு எடுத்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் டிசைன். அதனால் வந்து நான் சின்ன சைஸ் சமிக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சமிக்கி வச்சு இந்த கொடி டிசைன் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அப்படி தான் எல்லா கொடி டிசைனுக்கும் இந்த சமிக்கி வச்சு ஸ்லீவ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த லீஃப் டிசைன் மாதிரி இருக்கிற இடத்துலலாம், அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்க இடத்துலலாம் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதையும் ஃபில் பண்ண வந்து ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து சட்டிலாக அவுட்லைன் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த அவங்க கொடுத்த டிசைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது மாதிரி அந்த லீஃப் டிசைனுக்கு எல்லாத்துக்கும் அந்த அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டிசைன் பாருங்கள். இந்த அவுட்லைனுக்கு வந்து நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க மாதிரி இருந்தாலும் 3/4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஒரு வாட்டி லோட் பண்ணுற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி வந்து போடுறது கஷ்டமாக இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து லுக் வைஸ் நல்லாவே வரும். இப்போ வந்து நம்ம இதோட இந்த டிசைனோட பேக் நெக்கும் பார்க்க போகிறோம். பேக் நெக்கோட டிசைன் வந்து நான் ஃப்ரண்ட்டில் எப்படி போட்டிருக்கேன்னு போட்டு காமிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டு டிசைன் காமிச்சிருக்கேன். அதே சேம் டிசைன் தான் பேக்குக்கும் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க் தான். ப்ரைடல் ஒர்க்கு அது மாதிரிலாம் போடுறீங்கன்னா கூட ஸ்லீவுக்கு வந்து ஹெவியாக இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துட்டு, அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா லைன்ஸும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா செக்குடு வர மாதிரி கூட போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் செமி ப்ரைடல் ஒர்க் மாதிரி. கீழே வந்து நான் வந்து அது பேஸ்க்கு வந்து கட் ஒர்க் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து சரி த்ரெட் வச்சு டபுள் லைன் சரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கட் ஒர்க் உங்களுக்கு எந்த மாதிரி கட் ரொம்ப வேணுமோ இல்லை ரொம்ப இதுவாக வேணுமோ கட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி வெளியே வர மாதிரியோ இல்லை உள்ளே வர மாதிரியோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷோல்ட்ரு பார்ட்லேயும் டிசைன் வந்திருக்கு. அவங்க அமிச்சிருந்த டிசைனில் ஃப்ரண்ட்டு வந்து அவங்க பானைக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வேறு டிசைன் போட்டிருந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து பானைக்கு தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வந்து நான் பானைக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வச்சு தான் போட்டிருக்கேன். இதில் வந்து சின்ன ஃப்ளவர் டிசைன் வந்து ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அதுலேருந்து கொடி வர மாதிரி கொடியிலேருந்து சின்ன சின்னதாக லீஃபோ பட்டு அது மாதிரி வர மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து 5 பெட்டல் வர மாதிரி ஜர்தோசி வச்சு போட்டிருக்கேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃப்ளவர் டிசைன். அந்த ஃப்ளவர் டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஒரு 3 mm பீட் கொடுத்துருக்கேன். கோல்டு கலர் பீடு வந்து 3 mm பீடு ஒன்று கொடுத்துருக்கேன். 3 mm பீட் கொடுத்துட்டு வந்து இது ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் டிசைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நடுவில் கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அந்த கொடி டிசைன் வந்து போட போகிறோம். அந்த கொடி டிசைனுக்கு வந்து ஜர்தோசி நான் தோராயமாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே எடுத்திருக்கேன். அந்த லோட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து நெருக்கமாக பக்கத்தில் ஸ்டிச் போடும்போது தான் அந்த லைன்ஸ்லாம் வந்து அந்த கர்வ்லாம் நல்லா தெரியும். அதனால் வந்து ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் போடுங்க. தூரமாக போட்டிங்கன்னா வந்து அந்த கர்வ் லைன்லாம் தெரியாது. ஒரு மாதிரி அங்கங்கே இதுவாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச்சை வந்து நெருக்கமாக போட்டிங்கன்னா ஜர்தோசிக்குள்ளே டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஆப்போசிட்டாக மாற்றி டிசைன் போட்டிருக்கேன். அவங்க அமிச்ச சாம்பிள் டிசைனில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வேணும், சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க அமிச்சிருக்க டிசைன் வச்சு நான் ட்ரா பண்ணி அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். மேலே இருக்க வந்து கொடி டிசைனில் வந்து 2 லீஃப் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க வந்து அதே மாதிரி அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைனுக்கும் அதே மாதிரி அந்த 3/4 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸஸ் தேவைப்பட்டால் வேணால் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கட் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு ஆஃப் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்க மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே கோல்டு கலரில் கேட்டதுனால நான் ஜர்தோசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர்லேயும் கோல்டு கலர் பீடு தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ஸ்டோன்லாம் வேண்டான்னு சொன்னதுனால வந்து நான் சுகர் பீடு வச்சு 3 mm பீடு வச்சே ஃபில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் என்னை கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பிகினர் லெவலில் தான் போடுறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக் டிசைன் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பேக் வந்து இவங்க இந்த ஷேப்பில் நெக் வேணும்னு கேட்டிருந்ததுனால பேக் வந்து இந்த டிசைன் போட்டிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.